ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆச்சுன்னா நேற்று வந்து நல்ல மழை. இந்த மழைக்கு அப்புறமா நம்ம காலையில் வந்து வழக்கம் போல் பார்க்குற மாதிரி வந்து கழனியை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை வந்து ஒரு நட்டு ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்தில் நம்ம எவ்வளோ இது பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு மரத்தை வளர்த்தா அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து வண்டு வந்து வச்சு மரமே போயிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா கொலை தள்ளுற மரம். இந்த மரத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. இதுக்கப்புறம் இந்த மழை வந்து வருமானு நம்மளுக்கு தெரியாது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம பசங்களாக இருந்தாலும் சரி, ஒரு விலங்கு நம்ம வளர்க்குறதா இருந்தாலும் சரி, ஒரு உயிரினமும் நம்ம வளர்க்கும் போது நம்ம செடிங்களும் அது மாதிரி தான் பார்க்கணும். நம்ம வந்து பார்க்காம விட்டோம்னா இதுதான் வந்து பார்த்தா தண்டனை. இது வந்து நான் எனக்குன்னு மட்டும் சொல்லலை, எல்லாருக்குமே காமனாக சொல்கிறேன். இது மாதிரி நடக்காமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு எனக்கு கரெக்டாகவும் தெரியல. எனக்கு தெரிஞ்சது வச்சும் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடியை வந்து நம்ம வளர்க்குறோன்னா அது கிட்டேருந்து பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் முழுமையாக. ஒரு தென்னை மரத்தை நான் 5 வருஷமாக வளர்த்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரமே போயிடுச்சு. திரும்பியும் வருமா இல்லைன்னு தெரியாது. இத்தனைக்கும் என் சைடு வந்து பார்த்திங்கன்னா, நான் இத்தனைக்கும் மாதத்துக்கு ஒரு முறை வந்து மீனோ பஞ்சகாவியம், எருங்கஞ்செடி கடைசல் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாலும் அது எப்படி வந்து வச்சதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. இது யாருன்னா தெரிஞ்சால் இதுக்கான இது வந்து எனக்கு சொல்லுங்கள், எப்படி இதை வந்து தென்னஞ்செடியை வந்து காப்பாற்றலான்றது. அந்த வண்டுனால தான் இங்கே இருக்க மொத்த தென்னஞ்செடியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.